வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே குடையின் கீழ் தமிழ் கட்சிகள் தீர்வுக்கு புதிய சட்ட கட்டமைப்பை உருவாக்கும் சட்டத்தரணிகள் பேரவை. இங்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது, வதந்திகளை நம்பி முண்டியடிக்காதீர்கள். பாதுகாப்பான கடல் வழிகளிலே கப்பல்கள் இலங்கைக்கு வருகின்றன, அரசு விளக்கம். ட்ரம்பின் செயலுக்கு ரணில் கடும் கண்டனம். வறுமையால் எந்த சிறுவனும் கல்வியை இழக்கவே கூடாது, வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. கடற்புலிகளின் பங்களிப்பை விவரிக்கின்ற நூல் இங்கிலாந்தின் வெம்பிழியில் வெளியீடு. எரிபொருள் தடையின்றி கிடைக்கும், யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை, ஜெகதீஸ்வரன் எம்பி உறுதி. மாகாண தேர்தலுக்கு தயாராகுமாறு ரணிலிடம் கூறினார் இந்திய தூதுவர். புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பிரித்தானியாவில் புதிய கட்டுப்பாடு, அகதி அந்தஸ்து இனி தற்காலிகமானது. கட்டுநாயக்கவிலிருந்து சகல விமான சேவைகளும் ரத்து. சர்வதேச விசாரணை நடந்தால் சாட்சிகள் சொல்ல பலர் தயார். முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்திட்ட நிகழ்வு. 3,70,000 லிட்டர் பெட்ரோல் குடாநாட்டில் 2 நாட்களில் வழங்கல். அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை ஈரான் எல்லைக்கு அருகிலுள்ள கடற்பரப்புக்கு கொண்டு சென்றது ஏன் என அரசாங்கத்துக்கு தெரியாதா? முன்னாள் அமைச்சர் சம்பிக்க கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். போர்ப்பதற்றம் காரணமாக எரிபொருள் விநியோகம் தடைப்படும் என மக்கள் கருதுவது தவறு என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எரிபொருள் ஏற்றி வரும் கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மோதல் வலயங்கள் ஊடாக பயணிக்கவில்லை. அவை வேறு பாதுகாப்பான கடல் வழிகளிலே வருகின்றன. இனி விநியோக சங்கிலியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் விளக்கமளித்தார். நாட்டில் தற்போதைய தேவைக்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சம் மக்கள் எரிபொருளை சேகரித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். எரிபொருள் நிலையங்களில் மக்கள் முண்டியடிப்பதையும் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் தவிர்க்குமாறு அரசு கூறியுள்ளது. வீண் வதந்திகளை நம்பி பதற்றமடைய வேண்டாம் எனவும் விநியோக நடவடிக்கைகள் வழமை போல சீராக முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜாதிசேதன் போது உறுதியளித்தார். மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மாற்றமடைந்தாலும் இலங்கை தடையின்றி எரிபொருள் விநியோக தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைத்து எடுத்துள்ளது என்றும் அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் தொடர்ந்து கிடைக்கும், மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் காரணமாக இலங்கையில் மக்கள் தமது நேரங்களை வீண்விரயம் செய்து நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை கொள்வனவு செய்கின்றனர். அரசாங்கம் மக்களுக்கு எரிபொருளுடைய தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது 35 நாட்களுக்கு தேவையான டீசல், 37 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், 30 நாட்களுக்கு தேவையான சூப்பர் பெட்ரோல், 72 நாட்களுக்கு தேவையான சூப்பர் டீசல் என்பன கையிருப்பில் உள்ளன. தொடர்ச்சியாக எரிபொருள் கப்பல்கள் வருவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே மக்கள் வீணாக பீதியடைய வேண்டாம் என பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் எரிபொருளை வீடுகளில் சேமித்து வைக்க வேண்டாம், அவை அனர்த்தங்களை ஏற்படுத்தும். அத்துடன் கேன்களில் எரிபொருள் வழங்க வேண்டாம் என நாம் எரிபொருள் நிரப்பும் நிலைய உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளோம். எனவே வீண் அச்சம் தேவையில்லை என தெரிவித்தார். சிறுவர்களின் பாதுகாப்பான எதிர்காலம் மற்றும் ஒளிமயமான வாழ்வை உருவாக்கி கொடுப்பது அனைவரதும் தலையாய பொறுப்பும் கடமையுமாகும் என இக்கருத்தரங்கினூடாக முன்வைக்கப்படும் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண நிர்வாகம் தனது முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ளும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சிறுவர் நலன் மற்றும் பாதுகாப்பு எனும் துணைப்பொருளிலான விசேட கருத்தரங்கு 2026 நேற்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது.
திணைக்களத்தின் ஆணையாளர் திருமதி சுஜிவா சிவதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா வேதநாயகன் மற்றும் இலங்கை நிதி ஆணைக்குழுவின் தவிசாளர் சுமித் அபேசிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கருத்தரங்கில் விசேட உரையாற்றிய ஆளுநர் வடக்கு மாகாணம் மிக நீண்ட காலமாக போரின் தாக்கங்களை எதிர்கொண்டதொரு மாகாணமாகும். எனவே இங்குள்ள சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. பல சிறுவர்கள் தமது தாய் தந்தை அல்லது இருவரையும் இழந்த நிலையில் வாழ்கின்றனர். ஏனைய சிறுவர்களை விட இவர்களுக்கான தேவைப்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிகவும் விசேடமானவை. இன்னும் பல சிறுவர்கள் சிலர் இலங்கையில் வாழ்ந்து வருகின்றனர். இலங்கையில் இல்லாத போதிலும் சமூகத்தில் பல சிறுவர்களுக்கு எமது உதவிகள் தேவைப்படுகின்றன. வறுமை காரணமாக எந்த ஒரு சிறுவனும் தனது கல்வியை இழந்துவிடக்கூடாது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் அதீத அக்கறை கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சிறுவர்களை இலக்கு வைத்து சமூக பிறழ்வுகள் அதிகரித்து வரும் தற்கால சூழலில் அது தொடர்பில் அதிக விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஆளுநர் எமது மாகாண சிறுவர்களின் தனித்துவமான மற்றும் பொதுவான பிரச்சினைகளை சரியான முறையில் இனங்கண்டு அவற்றை இயலுமானவரை தீர்த்து வைப்பதற்கு அனைவரும் செயற்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இந்த விசேட கருத்தரங்கில் சட்டத்துடன் தொடர்புடைய மற்றும் முரண்படும் சிறுவர்களின் மன ஆரோக்கியம் மற்றும் உளவியல் சமூக ஆதரவு, கல்வி மற்றும் சிறுவர் பாதுகாப்பு, அத்துடன் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றின் பாதுகாப்பான பயன்பாடு ஆகிய 4 பிரதான தொனிப்பொருட்களின் கீழ் விசேட தொழில்நுட்ப அமர்வுகள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் குழு விவாதங்கள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், இலங்கை நிதி ஆணைக்குழுவின் செயலாளர் AMUDP தென்னகோன், மாகாண சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் திருமதி லதுமிரா, சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதியும் நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாய உறுப்பினருமான திருமதி ஸ்ரீநிதி நந்தசேகரன், ஆசியா அறக்கட்டளையின் பிரதிநிதி திருமதி நிலுகா விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய அரசின் நிதியுதவியுடன் ஆசியா அறக்கட்டளையின் ஆளுகையை வலுப்படுத்தும் செயற்திட்டத்தின் பூரண ஆதரவுடன் இந்த விசேட கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள 43 எரிபொருள் விற்பனை நிலையங்களிலும் இந்த நாட்களில் 3,70,000 லிட்டர் பெட்ரோல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வழமையாக நாளொன்றுக்கு 1,00,000 லிட்டர் பெட்ரோலும் 90,000 லிட்டர் டீசலும் தேவைப்படுகிறது. இருந்தபோதும் தற்போது மத்திய கிழக்கில் மோதல் ஆரம்பித்தமை காரணமாக அதிக பெட்ரோல் நுகர்வு காணப்படுகிறது. இது அதிக பாவனைக்கு அல்ல, மாறாக அதிகரித்த கொள்வனவாகவே காணப்படுகிறது. இந்த அதிகரித்த கொள்வனவு சேமிப்பை நோக்கமாக கொண்டு இடம்பெறுகிறது. இருந்தபோதும் ஞாயிற்றுக்கிழமை குடாநாட்டுக்கு மட்டும் 1,75,000 லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டது. திங்கட்கிழமை 1,95,000 லிட்டர் பெட்ரோல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை களஞ்சியத்துக்கு எரிபொருள் எடுத்து வரப்படுகிறது. விநியோகம் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. கடலில் கரைந்துவிட்ட காலங்களும் வரலாற்றில் தடம் பதித்துவிட்ட நினைவுகளும் எனும் நூலின் பாகம் ஒன்று நேற்று முன்தினம் இங்கிலாந்தின் வெம்பிளி நகரில் வெளியிடப்பட்டது. இந்நூல் கடலின் மடியின் குழுமத்தினரால் தமிழீழ போராட்ட வரலாற்றில் கடற்புலிகளின் பங்களிப்பானது எத்தகையது என்பதை சந்ததியினருக்கு கடத்தும் நோக்கிலும் அவர்களது சாதனைகளை எடுத்து இயங்கும் நோக்கிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. கடற்புலிகளால் போராட்ட காலங்களில் எத்தகைய நடவடிக்கைகள் கடற்பரப்பில் நிகழ்த்தப்பட்டன, அவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் எவ்வாறான சூழ்நிலையில் மக்களுக்காக தங்களது செயற்பாடுகளையும் போராட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள் என்ற உண்மையான நிகழ்வுகளை இணைத்து பார்க்கும் ஓர் ஆவண புத்தகமாக ஆவணங்களை உள்ளடக்கியதாக இந்த நூல் உள்ளது. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து நீண்டகால இனப்பிரச்சினைக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வை எட்டுவதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முயற்சியாக சிதறி கிடக்கும் தமிழ் கட்சிகளின் பலத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பலமான முறையில் முன்னிறுத்துவதற்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் கட்சிகளின் விசேட கலந்துரையாடல் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு பொதுவான சட்டக்கட்டமைப்பின் கீழ் ஒன்றிணைத்து இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கிய பயணத்தை வேகப்படுத்துவதே
இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாகும் என்று தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி ரத்தினவேல் தெரிவித்துள்ளார். கொழும்பு பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள துவாரகா மண்டபத்தில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை சிதையாமல் பாதுகாப்பதற்கும் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் ஒருமித்த குரலில் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் இவ்வாறதொரு மேடை அவசியமாகிறது. வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற கட்சிகள் யாவும் ஒரு சில முக்கியமான விடயங்களில் ஒருமித்த கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பானது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மூடிய அறை கூட்டமாக அமைந்திருந்ததுடன் அங்கு பகிரப்பட்ட கருத்துக்கள் அந்தந்த அரசியல் கட்சிகளின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடாக கருதப்படும். வரும் காலங்களில் மிக விரைவில் மீண்டும் கூடி பிரதானமான பல முக்கிய முடிவுகளை எடுப்போம் என்றார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கருத்தை பகிர்கையில், இது ஒரு வெற்றி என்பதை தாண்டி இது ஒரு தொடக்கம் மாத்திரமே. இனப்பிரச்சினை சம்பந்தமாக ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தமிழ் கட்சிகள் கொள்கையளவில் இணக்கம் தெரிவித்துள்ள போதிலும் அதன் நுணுக்கமான விவரங்கள் குறித்து இனிவரும் சந்திப்புகளில் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்றார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் இக்கூட்டம் குறித்து கருத்து தெரிவிக்கையில், நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. நீண்ட காலமாக நிலவும் இனப்பிரச்சினைக்கு அரசியல் சாசனம் ஊடாக தீர்வு காண்பதற்கான தொடர்ச்சியான நகர்வாக இது அமைவதோடு தமிழ் கட்சிகள் யாவும் ஒரே சட்டக்குடையின் கீழ் ஒன்றிணைப்பது ஒரு பாரிய வெற்றி என்றார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறுகையில், இச்சந்திப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. சந்திப்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அடுத்த கட்ட செயற்றிடங்கள் குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் உள்ளிட்ட தரப்பினரும் கலந்து கொண்டனர். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளரான சட்டத்தரணி ரத்தினவேல், ஜனாதிபதி சட்டத்தரணி வி. புவிதரன், பேராசிரியர் சர்வேஸ்வரன், சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திரா, சட்டத்தரணி நிரஞ்சன், சட்டத்தரணி ஞாரணிதா மற்றும் சட்டத்தரணி தினேஷ் உள்ளிட்ட முக்கிய சட்ட வல்லுநர்கள் மற்றும் ஏனைய பிரதிகள் அனைவரும் கலந்து கொண்டு தமது ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் பிற நாடுகளின் ஆட்சி அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக மாற்ற எடுக்கும் நடவடிக்கைகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ராணுவ தாக்குதல்கள் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானின் தற்போதைய தலைமையை அகற்ற முயற்சிக்கிறார். ஒரு நாட்டின் அரசை அகற்றுவதாக இருந்தால் அதற்கு பயன்படுத்தப்படும் இத்தகைய வன்முறை வழிமுறைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளுக்கு முற்றிலும் முரணானது என சுவிட்சர்லாந்தும் நோர்வேயும் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளன என்றார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உலகம் முழுவதும் தனது விருப்பப்படி இயங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். ஆனால் இதுபோன்ற ஆழமான சர்வதேச பிரச்சினைகள் மற்றும் அதிகார போட்டிகள் சிறிய நாடுகளின் ஸ்திரத்தன்மைக்கு பெரும் பாதிப்பையை ஏற்படுத்தும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலுக்கு தயாராகுமாறு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார் என சிங்கள ஊடகம் ஒன்று தனது பத்தியில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில், நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அண்மையில் இந்திய தூதுவர் முன்னாள் ஜனாதிபதியும் மல்பாராவில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் மற்றும் இந்திய தூதுவர் மட்டுமே பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க சந்தோஷ் ஜா மல்பராவுக்கு வந்தபோது முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சி பிரதிகள் குழுவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் எனவும் தூதுவர் கலந்துரையாடல் முடியும் வரை சுமார் 10 நிமிடங்கள் உத்தியோகபூர்வ வாகனத்தில் இருந்தார் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் இந்தியாவால் தொடங்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் என கூறப்பட்டது. இந்திய தூதரகத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து அந்த சந்திப்பின் புகைப்படத்தை எடுத்தார். பின்னர் அது ஊடகங்களுடன் பகிரப்பட்டது. சுரேசாலே கைது செய்யப்பட்டமை நல்ல விடயம். அதேவேளை சாட்சிகள் சொல்ல இன்றும் பலர் தயார் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். சர்வதேச அங்கீகாரத்துடன் கூடிய ஒரு விசாரணையை நடத்தினால்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பொறுப்புக்கூறல் தொடர்பில் ஒரு நிரந்தர தீர்வை அரசாங்கம் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்துக்குட்பட்ட ரமேஸ்புரம், கணபதி நகர், ஐயங்கனி ஆகிய அறநெறி பாடசாலைகளில் கல்வி கற்கும் 6ஆம் தரத்துக்கு மேற்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், சுரேசாலை கைது மூலம் இலங்கை வரலாற்றில் நடக்காத ஒன்று நடந்திருக்கிறது. அரசாங்கத்தின் இவ்வாறான நல்ல விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நல்ல விடயங்களை நாங்கள் எதிர்பார்ப்பது இல்லை. அந்த வகையில் சுரேசாலை போன்ற உயர்மட்ட இராணுவ புலனாய்வு துறையினர் இராணுவ அதிகாரிகளை கைது செய்வது இந்த அரசாங்கம் செய்துள்ள பெரியதொரு நல்ல விடயம். சர்வதேச விசாரணை நடைபெற்றால் சாட்சிகள் சொல்ல இன்றும் பலர் தயாராக உள்ளனர் என்றார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள போர்ச்சூழல் காரணமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. போர் மோதல்கள் ஆரம்பித்து கடந்த 28ஆம் தேதி முதல் இதுவரை மத்திய கிழக்கிலிருந்து இலங்கை வரவிருந்த மற்றும் இங்கிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த 115 விமான சேவைகள் முற்றாக ரத்து செய்யப்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன. பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெறும் வருடாந்த கிரிக்கெட் போட்டி காலங்களில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாடசாலைகளின் கௌரவத்தையும் நற்பெயரையும் பாதுகாக்கும் வகையில் வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, பொது இடங்களில் பாடசாலையின் கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். வீதிகளில் சத்தமிடுவதையோ அல்லது போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிப்பதையோ தவிர்க்க வேண்டும். ஏனைய பாடசாலை மாணவர்களுடன் தர்க்கங்கள் அல்லது மோதல்களில் ஈடுபடக்கூடாது. வாகனங்களில் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். செல்லுபடியாகும் ஓட்டுநர் அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துதல் மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறுவோருக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். விளையாட்டு மைதானங்களுக்குள் மதுபாலம் அல்லது போதைப் பொருட்களை வைத்திருப்பது மற்றும் பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனைய பாடசாலைகளை தூண்டும் வகையிலோ அவதூறு பரப்பும் வகையிலோ அல்லது வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலோ சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும் என வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் பிள்ளைகள் உரிய நேரத்துக்கு வீடு திரும்புவதை உறுதிப்படுத்துமாறும் வாகன ஊர்வலங்களின் போது மேலதிக பொறுப்புடன் செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்போர் எவராயினும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். பிரித்தானியாவின் ஏதிலிகள் புகலிட கோரிக்கை முறையில் ஒரு தலைமுறையில் காணப்படாத மிகப்பெரிய மாற்றத்தை உள்துறை செயலர் ஷாபனா மஹ்மூத் நேற்று முதல் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் பிரித்தானியாவில் ஏதிலி அந்தஸ்து பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு இனி நிரந்தரமானது அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி ஏதிலி அந்தஸ்து பெறுபவர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும். இவர்களின் வழக்குகள் ஒவ்வொரு 30 மாதங்களுக்கும் ஒரு முறை மறு ஆய்வு செய்யப்படும். மறு ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட நபரின் தாய்நாடு பாதுகாப்பானது என கருதப்பட்டால் அவர்கள் மீண்டும் அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள். துணையின்றி தனியாக வரும் சிறுவர்களுக்கு இந்த 30 மாத மறு ஆய்வு விதியிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஏதிலிகள் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலம் 5 ஆண்டுகளிலிருந்து 20 ஆண்டுகள் வரை அதிகரிக்கப்பட உள்ளது. சாதாரண குடியேறிகளுக்கு இது 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும். கடந்த வாரம் டென்மார்க்குக்கு பயணம் மேற்கொண்ட ஷாபனா மஹ்மூத் அங்குள்ள கடுமையான ஏதிலி சட்டங்களை நேரில் ஆய்வு செய்தார். டென்மார்க்கை போலவே பிரித்தானியாவிலும் அகதிகள் தங்குவதற்கான விடுதி முறையை ஒழித்து அடிப்படை வசதிகள் கொண்ட பொது விடுதிகளுக்கு அவர்களை மாற்றப்போவதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக படகுகள் மூலம் வருபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பது எமது நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
அமெரிக்கா கடந்த ஜனவரி மாதத்திலேயே தனது பாரிய போர்க்கப்பல்களை ஈரான் எல்லைக்கு அருகில் உள்ள கடற்பரப்புக்கு கொண்டு சென்றது. கோடிக்கணக்கான டாலர்களை வெளியிட்டு அமைதியாக இருப்பதற்காகவா அந்த போர்க்கப்பல்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டன? அமெரிக்காவின் இந்த முன்னெடுப்புகள் குறித்து அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படவில்லையா என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டின் பல பகுதிகளில் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ப்பதற்றம் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்திலே மக்கள் இவ்வாறு வரிசைகளில் காத்திருக்கின்றனர். சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கும் இந்த விழிப்புணர்வும் அச்சமும் அரசாங்கத்திடம் ஏன் இல்லை? மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியங்களில் சுமார் 10 லட்சம் இளைஞர்கள் பணிபுரிகின்றனர். நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய்க்கு இது பிரதான வழியாகும். கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 3 லட்சம் இளைஞர் யுவதிகள் தொழில் தேடி வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். போர் வெடித்தால் அங்குள்ள எமது மக்களின் பாதுகாப்பு என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துகிறது. ஈராக் குவைத் போரின் போது இலட்சக்கணக்கான இளைஞர்கள் அகதிகளாக மாறியதையும், இந்தியா போன்ற நாடுகள் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் அனுப்பியது தமது மக்களை மீட்டெடுத்த போது இலங்கை அரசாங்கம் முறையான திட்டம் எதனையும் கொண்டிருக்கவில்லை. இம்முறையும் அத்தகையதொரு இக்கட்டான நிலை ஏற்பட்டால் அரசாங்கத்திடம் என்ன திட்டம் இருக்கிறது? அரசாங்கம் இயற்கை அனர்த்தங்களை கையாண்ட விதம் அதிருப்திக்குரியது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் கூட முறையான தங்குமிடங்களின்றி கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். அரசாங்கம் சமூக ஊடகங்களில் வீடுகள் கட்டுவது போலவும் பாதைகளை அமைப்பது போலவும் விளம்பரம் செய்தாலும் கள நிலவரம் முற்றிலும் வேறாக உள்ளது. சுனாமி அழுத்தத்தின் போது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மத நிறுவனங்கள் ஒன்றிணைந்து மிக விரிவாக வீடுகளை கட்டி முடித்துமே அனைவருக்கும் நினைவில் இருக்கும். தற்போது அரசாங்கம் அத்தகைய உதவி வழங்கும் நிறுவனங்களை ஊக்குவிப்பதில்லை. தாமே அனைத்தையும் செய்ததாக கூறி எதையும் செய்யாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இறுதியாக வீதியில் மோட்டார் சைக்கிள்களிலும் முச்சக்கர வண்டிகளிலும் எரிபொருளுக்காக காத்திருக்கும் சாதாரண மக்களுக்கு இருக்கும் அறிவு கூட அரசாங்க தலைவர்களுக்கு இல்லை. ஜனவரி மாதத்திலிருந்து அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாததன் விளைவாகவே இன்று மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். வரும் நாட்களில் நாடு ஒரு பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கும் என எச்சரிக்கின்றோம் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பணிப்புரைக்கமைய நாடளாவிய ரீதியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக செயல்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு அங்கமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்திட்ட நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் தலைமையில் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு உத்தியோகத்தர் தினேஷ் ஏற்பாட்டில் காந்தி பூங்காவில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன்போது விற்கின்ற அடிமையான அனைவருக்குமான அறிவித்தல் அகன்ற செலினும் வாசகத்தை மையமாக கொண்டு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. மார்ச் மாதம் முதல் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல் திட்டத்துடன் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்களை சுவரொட்டிகள் என்பனவும் வழங்கப்பட்டன.